சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகரன் 1000 விளக்கு சட்டமன்ற தொகுதியில் ஆய்வு. 1000 விளக்கு சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்று தமிழ்நாடு சட்டப்பேரவை சபாநாயகராக தேர்வு செய்யப்பட்டுள்ள ஜே.சி.டி. பிரபாகரன் 2வது நாளாக 1000 விளக்கு தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் வீடுதோறும் சென்று மக்களை சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்து வருகிறார். அந்த வகையில் 2வது நாளாக வள்ளுவர் கோட்டத்தில் உள்ள விளையாட்டு திடலில் ஆய்வு மேற்கொண்டு இளைஞர்களிடம் விளையாட்டு திடலில் உள்ள குறைகள் குறித்து கேட்டறிந்து இளைஞர்களின் வேதனைகளை உடனடியாக சரி செய்து தருமாறு மாநகராட்சி அதிகாரிகளுக்கு அறிவுரை வழங்கினார். செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் தமிழக வெற்றிக் கழகத்தில் 1000 விளக்கு தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்தலில் நின்ற என்னை இந்த பகுதி மக்கள் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைத்துள்ளனர். அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் 1000 விளக்கு தொகுதி மக்களுக்கு 1000 பணிகளை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாகவும் அந்த வகையில் இன்று வள்ளுவர் கோட்டத்தில் உள்ள விளையாட்டு திடலில் ஆய்வு செய்து இளைஞர்களிடம் விளையாட்டு மைதானத்தில் உள்ள குறைகளை கேட்டு அறிந்ததாகவும் அப்போது இந்த விளையாட்டு திடலில் குடிநீர் கழிப்பிடம் மற்றும் மைதானம் சமதளத்தில் இல்லாதது குறித்து இளைஞர்கள் பல்வேறு புகார்களை தன்னிடம் தெரிவித்ததாகவும் அந்த குறைகளை 1 மாதத்திற்குள் தீர்வு காணும் வகையில் மாநகராட்சி அதிகாரிகளுக்கு அறிவுரை வழங்கப்பட்டு வருவதாகவும் கூறினார். 1000 விளக்கு தொகுதியில் 1000 பணிகள் என்கின்ற அடிப்படையில் வேலைகளை துவக்கியிருக்கிறோம். தளபதி முதல்வர்களுடைய ஆசையோடு இந்த பணிகள் தான் விரைவுபடுத்தப்படுகிறது. கோபாலபுரம் கிரவுண்டுக்கு போனால் அங்கே உள்ள குறைகள் எல்லாம் கேட்டுவிட்டு எப்படி நிறைவேற்றுவது என்று அதிகாரிகளுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். இப்போதும் இந்த நுங்கம்பாக்கம் பிளே கிரவுண்டுக்கு வருகிற போது உள்ளே வருகிற போது அன்ஈவன் கிரவுண்ட், முதல்ல விளையாடுற இடம் ஈவனா இருக்க வேண்டும். அதுவே மேடும் பள்ளமா இருந்த பிள்ளைகள் எப்படி ஓடுவார்கள், எப்படி ஆட முடியும், அது உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன். இங்க தடுப்பு சுவர் இருக்கிறது. அந்த தடுப்பு சுவரால் ஆபத்து இருக்கிறது என்று சொன்ன தடுப்பு சுவர் இடிக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன். இந்த ஜிம்முக்கு போற பாதை பின்பக்கம் தான் வழி இருக்கிறது, முன்பக்கம் வழி வேண்டும் என்று வழி உண்டாக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன். சிசிடிவி கேமரா இல்லாத காரணம் எல்லாம் சின்ன சின்ன குழந்தைகள் பெண்கள் எல்லாம் விளையாடுகின்றார்கள். சிசிடிவி கேமரா உடனடியாக அமைக்க வேண்டும் என்று காவல்துறை சார்பில் கேட்டுக்கொண்டார்கள். உடனடியாக மைதானம் முழுவதற்கும் சிசிடிவி கேமராக்கள் அமைப்பதற்குரிய இந்த எண்ணத்தை நான் அவரிடம் தெரிவித்திருக்கிறேன். அதே போன்று இந்த 1000 விளக்கு தொகுதியில் தேர்தல் நிற்கிற போதே நான் 1000 விளக்கு தொகுதியில் 7 மாநகராட்சி வட்டங்களிலும் உள்ள அனைத்து விளையாட்டு வீரர்களையும் மகிழ்விக்கின்ற விதத்தில் 1000 விளக்கு தொகுதி விளையாட்டு விழா இன்று 3 நாள் நடத்தப்படும். அதிலே தளபதி முதல்வர் விஜய் கோப்பை என்று அனைத்து போட்டிகளும் வெற்றி பெறுகின்ற கிரிக்கெட் விளையாடுகின்றவங்கள பார்த்துருக்கீங்க. பிளாஸ்டிக் ஸ்டம்ப் வச்சு விளையாடுகின்றார்கள். சரியான மட்டை இல்லை, சரியான பந்துகள் இல்லை. அதே போன்று வாலிபால் கோர்ட்ல போய் பார்த்தோம், அங்கேயும் அவர்களுக்கு வேண்டிய சரியான உபகரணங்களும் லெவல் பிளே கிரவுண்ட் இல்லை. அப்புறம் குடிதண்ணீர் இல்லை என்ற குறை இருக்கிறது. டாய்லெட் ஃபெசிலிட்டி எனக்கு என்ன வருத்தமாக இருக்குது. இவ்வளவு இளைஞர்கள் விளையாடுகின்றார்கள், இவ்வளவு இளம்பெண்கள் வந்து போகிறார்கள். அப்புறம் டாய்லெட் ஃபெசிலிட்டி இல்லாமல் இருந்தால் எப்படி என்று அதை உடனடியாக இங்கே இருக்கிற டாய்லெட்டோட முன்பக்கத்திலேயே கட்ட வேண்டும் என்று அந்த கோரிக்கை வைத்திருக்கிறோம். விளையாடாத நேரத்தில் இங்கே வெளியார் கார்கள் இங்கே நிறுத்தப்படுவதாக தகவல் வந்திருக்கிறது. யார் நிறுத்துகின்றால் எந்த காரணம் எனக்கு தெரியாது. ஆனால் நாளை முதல் நிறுத்தக்கூடாது, எந்த தனியார் சாதனை விடக்கூடாது. விளையாட்டு வீரர்கள் விளையாடுகிற இடத்தில் தனியார் கார்கள் இங்கே இருக்கிற காரணத்தினால் அந்த கிரவுண்ட் லெவல் இல்லாமல் போய்விட்டது என்று சொன்னார்கள். அதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று நான் கோரிக்கை வைத்திருக்கிறேன். இந்த மைதானத்தை பொறுத்த வரைக்கும் டெண்டர் விட்டுதான் சில விளையாட்டுகள் நீங்க விளையாடு பேட்மிண்டன் உட்பட பல விளையாட்டு விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அது ஏன் என்று எனக்கு தெரியவில்லை. அது அந்த டெண்டர் முறை என்ன, மாநகராட்சி எப்படி நடந்தது என்பதை தான் நான் ஆய்வு செய்ய வேண்டும். ஏனென்றால் விளையாட்டு வீரர்களை உற்சாகப்படுத்துவதற்காக ஊக்குவிப்பதற்காகத்தான் இதை செய்கிறோம். அதில் ஒருவேளை கட்டணம் அதிகம் என்று அவர் தெரிவிப்பார்கள். ஆனால் அதை எப்படி மாற்றி அமைப்பது என்பதை பற்றி மாநகராட்சி கமிஷனரோடு மற்றோடு நிச்சயமாக நான் பேசுவேன். இந்த மைதானத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முழுமை பெற்ற மைதானமாக ஆக்குவதற்குரிய எல்லா பணிகளையும் விரைவுபடுத்தி மேற்கொள்வதற்குரிய ஆணை அவருடன் நான் கருத்து தெரிவித்திருக்கிறேன். 1 மாத காலத்திற்குள்ளாக இங்கே பொதுமக்களும் விளையாட்டு வீரர்களும் வீராங்கனைகளும் கேட்டுக்கொண்ட அத்தனை பணிகளும் நிறைவு பெறும். நான் அதிகாரிகளுக்கு சொல்வது என்ன என்றால், ஏதோ வந்தோம் பார்த்தோம் அதுக்கப்புறம் அவருக்கு ஞாபகம் இருக்குமோ இருக்காதோ என்று மெத்தனமாக இருந்துவிடக்கூடாது. நிச்சயமாக நான் தேதி குறிப்பிட்டு சொல்லுகிற எந்த பணியாக இருந்தாலும் நீங்கள் அழைத்தாலும் அழைக்காவிட்டாலும் சேர் போட்டு நான் உட்கார்ந்து கொள்வேன். நான் பார்க்கிறேன். 1000 விளக்கு தொகுதி மக்களுக்கு மிக பெரும்பான்மையான வாக்கு வித்தியாசத்தில் நம்முடைய தளபதி விஜய் அவர்கள் இங்கே நான் வெற்றி பெறுவதற்காக பிரச்சாரம் செய்தார்கள். அவர்களுக்கு நன்றி. அதே போன்று மக்கள் என் மீது நம்பிக்கை வைத்து வாக்களித்திருக்கார். அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீதியாக நன்றி சொல்லுகின்ற அந்த பாங்கினை போல
எல்லா இடங்களுக்கும் சென்று குறைகளை கேட்டு நிறைவு செய்கிற பணியைத்தான் என் நன்றியாக நான் செய்து கொண்டிருக்கிறேன். இந்த பணிக்கு மகத்தான ஆதரவை மக்கள் அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்காக அவருக்கு நான் எஞ்சார்ந்த நன்றியை வணக்கத்தை நாட்டேன். இது சென்னை மைய பகுதியாக காட்டினாலும் நான் ஏற்கனவே 2 முறை சட்டமன்ற 1980ஆம் ஆண்டு 28 வயதில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன். இப்போது நான் சொன்ன பணிகளை அப்போது நிறைவேற்றி காட்டியேன். அப்போதே வெள்ளிவாக்கம் தொகுதி விளையாட்டு விழா என்று மிக பிரம்மாண்டமாக நடத்தி அது பத்திரிகையில் வந்து அந்த காலத்து தொலைக்காட்சி கிடையாது, இந்த மாதிரிலாம் கம்யூனிகேஷன்லாம் கிடையாது. இந்த காலத்திலே மிக சிறப்பாக அதை நடத்தினேன். 2011லும் அந்த பணி தொடர்ந்தது. அந்த பணிகளை நான் ஏற்கனவே செய்த காரணத்தினாலும் பெற்ற அனுபவத்தின் காரணமாகவும் மக்களோடு மக்களாக இருந்தால்தான் தளபதி விஜய் இந்த புகழுக்கு நான் புகழ் சேர்க்க முடியும் என்றால் மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு அவரை முதலமைச்சராக மக்கள் ஆக்கியிருக்கிறார்கள். மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்பதை தவிர சிந்தனையில் அவருக்கு வேற எதுவுமே இல்லை. அப்படி நல்லது செய்கிற பணியில் நாங்களும் அவரோடு இணைந்து நின்று செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த 1000 விளக்கு தொகுதி முழுவதும் நான் வலம் வந்து இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.